%75 மக்கள் இந்த இஷ்யூவை தாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தன்னுடைய எபிலிட்டியை நம்பாம செல்ஃப் டவுட்டோட இருக்கிறது. என்னால இந்த விஷயங்களை பண்ணவே முடியாதுன்னு எதிர்மறையான எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். இதுக்கு பேர் தான் உளவியல்ல இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்வோம். ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. உங்க கொலீகோ ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருக்காங்க. நீங்க அவங்களத பார்த்துட்டு வாவ் என்ன கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல ரன் ஆகும். ஆனா என்னோடது அவங்களத கம்பேர் பண்ணா ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்களோட பாஸோ இல்ல ஹையர் அபிஷியலோ அவங்க ஜட்ஜ்மெண்ட் படி உங்க பிரசன்டேஷன் தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. மறுபடியும் உங்க மனசுக்குள்ள இல்ல ஏன் கொலீக் தான் நல்லா பண்ணிருக்காங்க, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்னு தோணும். இன்னும் கேட்டா உங்க எஃபர்ட்ஸ் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணாலும் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களை பாராட்டினாலும் உங்களுக்கு என்ன தோணும்னா இவங்க எல்லாருமே ஓவர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏறத்தாழ 70-80% மக்கள் இந்த சிண்ட்ரோம் தான் இருக்குமாங்க. இப்போ நம்ம ஒரு 3 சிண்ட்ரோம் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, தி எக்ஸ்பர்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடியில 100 விஷயம் இருக்கு. அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஒத்த கால நிப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது, நமக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா புது புது விஷயங்கள் தினசரி அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த புரிதல் வந்தாலே தி எக்ஸ்பர்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருந்து ஈஸியா வெளில வந்துட முடியும். நம்பர் 2, தி சோலோயிஸ்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். ஒரு டீமா ஒர்க் பண்ண இந்த பர்சனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது ஒரு வீக்னஸா இவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. உண்மையா சொல்லணும்னா டீமா ஒர்க் பண்றதுதான் ரொம்ப நல்லது. இப்படி பண்ணும்போது புது புது விஷயங்கள் கத்துக்கலாம், ஒரு growth நிறைய இருக்கும், கிரியேட்டிவிட்டியான திங்ஸ் நிறைய நடக்கும். இந்த புரிதல் அவங்களுக்கு வேணும். டீமா ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இந்த சோலோ இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். நம்பர் 3, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். அளவுக்கு மீறின கோல் ஸ்டாண்டர்டை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ண முடியாட்டி they feel they don't deserve it. நினைச்ச மாதிரி வேலை நடக்காட்டி இன்கம்ப்ளீட்டா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, இதை எப்படி பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ரியலிஸ்டிக்கா கோல்ஸ் செட் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராக்ரஸ் தான் பெர்ஃபெக்டான ஜேர்னிக்கு கொண்டு போகுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு வேணும். ஒரு growth மைண்ட் செட் பண்ணாலே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருந்து சுலபமா வெளில வந்துட முடியும். இப்போ உங்க ஒர்க் இல்ல உங்க சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் மத்தவங்க அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா உடனே இல்லப்பா சும்மா சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு அரைஸ் ஆச்சுன்னா நீங்க இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல அஃபெக்ட் ஆகியிருக்கீங்களா அப்படின்றத கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க. உங்க சின்ன சின்ன முயற்சிகளுக்கு தான் பாராட்டுகள் இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் வர்த் இட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ so much.